அண்மைச் செய்தி. சென்னையில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த ஈரானிய கொள்ளையன் சல்மானுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சல்மான் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், கூடுதல் விவரம் என்ன? பிரியா, சென்னை, கிண்டி, திருவான்மியூர், அடையார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து 6 இடங்கள்ல செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட 3 முக்கிய குற்றவாளிகள். அதில் ஒருவர் ஜாபர் என்பவர். நேற்று முன்தினம் காவல்துறை பிடித்து அவர் விசாரணை செய்யும் பொழுது அவர் கட்டுப்பாட்டை மீட்டும் போது அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதன் மீது அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அம்ஷத் ஈஷாம் என்பவர் நீதிமன்ற காவலில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில சல்மான் என்பவரை இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இது முக்கியமான குற்றவாளியாக பார்க்கப்படுவது சல்மான். மூளையாக இருந்து செயல்பட்டிருக்கக்கூடியது. பல்வேறு தகவல்களை திரட்டி குற்றவாளிகளுக்கு அந்த உடந்தையாக இருந்து பணிகளை செய்து தொடர்ந்து செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவர். இவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி பல்வேறு தகவல்களை திரட்டி நீதிமன்றத்தில் அப்போது ஆஜர்படுத்தி அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர் ஒரு முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படுகிறது. மற்ற நேரத்தில், அதாவது திருட்டு சம்பவத்தை தவிர மற்ற நேரத்தில் கண்ணாடி விற்பனை செய்யக்கூடிய தொழிலில் ஈடுபட்டிருக்கார். இவருடைய பின்னணி பார்த்தால் மிகவும் தொடர்ந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு பல்வேறு வழக்குகள் இவர் மீது, குறிப்பாக 19 வழக்குகள் இவர் மீது இருக்கிறது. காவல்துறை விசாரணையில கண்டுபிடிச்சிருக்காங்க. தொடர்ந்து திருட்டு சம்பவத்தை ஈடுபட்டிருக்கார். இது ஒரு முக்கியமான குற்றவாளி காவல்துறை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. பிரியா, விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன்.